அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது இன்று நடைபெற்ற 29/1/2024 அன்று காலை நடைபெற்ற 9ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் மற்றும் 9ஆம் வகுப்பு கணிதம் புதிய புத்தகம், குறிப்பாக அளவியல் டாப்பிக்கிலிருந்து 25 மாதிரி வினாக்களும், பழைய புத்தகம் தமிழ் 9ஆம் வகுப்பிலிருந்து 100 மாதிரி வினாக்களுக்குமான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாமுக்கு நிச்சயமாக இந்த வினாவிடைகள் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக அதனுடைய ஒரிஜினல் மாதிரி தேர்வில் நிச்சயமாக நம்மளுடைய மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக பலனளிக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஏன்னா முழுக்க டிஎன்பிசி பேட்டர்ன் படி தான் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். முதல் கேள்வி, காலை மாலை உலாவின் இதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவோனே என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். கேள்வி 2, செய்யுளில் இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கூறி பின்னர் அவற்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. கேள்வி 3, ஆன்ற பெருமை இலக்கண குறிப்பு பெயரச்சம். கேள்வி 4, தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றவர் சுரதா. இங்கே ராசகோபாலன் அவருடைய இயற்பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி 5, காமராசர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற ஆண்டு எப்பொழுது? 1963. கேள்வி 6, செல்வங்களுள் சிறந்த செல்வமாக வள்ளுவர் கூறுவது கேள்வி செல்வம். கேள்வி 7, குமரி என அழைக்கப்படும் மூலிகை எது? கற்றாழை. கேள்வி 8, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என பாடியவர் யார்? திருமூலர். கேள்வி 9, மணிமேகலை துறவு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தண்டமிழ் ஆசன். அதாவது சீத்தலை சாத்தனாருக்கு இன்னொரு பேர் தான் தண்டமிழ் ஆசன் தந்திருக்காங்க. கேள்வி 10, எனக்கிடர் பிரித்து எழுதுக. எனக்கு கூட்டல் இடர். கேள்வி 11, கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. கேள்வி 12, கேட்டார் இதன் வேர்ச்சொல்லை கண்டறிந்துக. கேட்டாருக்கு வேர்ச்சொல் கேள். கேள்வி 13, தவறான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். சரி. சிறுபஞ்ச மூலத்தில் கடல் வாழ்த்துடன் 96 வெண்பாக்கள் இருக்கா? 97 வெண்பாக்கள் வரும். இங்கே 96 இருக்கா? அப்போ கூற்று 2 மட்டும் தவறு. கேள்வி 14, கொம்பினை ஒத்த மடப்பிடியோடும். இதில் மடப்பிடி என்பது யாரை குறிக்கும்னா மடப்பிடினா பாஞ்சாலியை குறிக்கும். கேள்வி 15, அடவி என்பதன் பொருள் காடு. கேள்வி 16, இலக்கண குறிப்பறிதல். மாநகர் தொடரின் வகை. மாநகர்னா உரிச்சொல் தொடர். கேள்வி 17, பாரதியார் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1, இவர் சுதேசமித்திரன் இந்தியா முதலிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தார். பாரதியார் இருந்திருப்பார். சரி. இவர் தேசிய கவி மாக்கவி என்றெல்லாம் புகழப்பெற்றார். சரி. இவரின் படைப்பான பாஞ்சாலி சபதம் 5 சர்க்கங்களையும் 415 பாடல்களை உடையதா? கிடையாது. 430 பாடல்கள் வரும். அப்போது கூற்று 1, 2 சரி, 3 தவறு. கேள்வி 18, கல்விக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பரணர் போலும் என்று பாடியவர் சுரதா. கேள்வி 19, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கேள்வி 20, கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? அப்போ இயற்றிய நூல் தெரிஞ்சிருந்தால் இயற்றாத நூல் ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிடலாம். இயேசு காவியம், மாங்கனி, கள்ளக்குடி மாக்காவியம் எழுது கண்ணதாசன். வீரக்காவியம் கண்ணதாசன் கிடையாது. ஆப்ஷன் டி சுரதா எழுதியிருப்பாங்க. கேள்வி 21, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று பாடியவர் கண்ணதாசன். கேள்வி 22, பொருந்தா சொல்லை கண்டறிக. எதுகை இயல்பு மோனை இதெல்லாம் வரும். ஆனால் இசைவு என்பது வராது. ஆப்ஷன் டி தான் தவறானது. 23, வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கிட்ட பெயர் ராமவதாரம். கேள்வி 25, எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொல் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. இயற்சொல் என்பது யாது? கேள்வி 26, தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. என்றும் இடும்பை தருவது எது? கேள்வி 27, நடை என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடு. நடந்தான். கேள்வி 28, சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு, ஏர், மண், மாடு. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 29, துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர். பாவலரு பெருஞ்சத்தினார் இயற்பெயர் தான் துரைமாணிக்கம்.
சம்டைம்ஸ் வந்து மாணிக்கம்னு கூட தனியாக தந்திருப்பாங்க, ரெண்டுமே சரிதான். திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். இன்னல் தீர்ந்தவன் இறைஞ்சி வாங்கினான். இதில் இன்னல் என்பதன் எதிர்ச்சொல். இன்னல்னா துன்பம்னு வந்திருக்கணும். கேள்வி வந்து எதிர்ச்சொல்னு கேட்டிருக்காங்க. இன்னலுக்கு துன்பத்துக்கு எதிர்ச்சொல் ஆப்போசிட் வந்து இன்பம். 32வது கேள்வி பொறுத்துக. மதுரை காண்டம் எத்தனை படலம்னா மதுரை காண்டம் 18 படலம், கூடர் காண்டம் 30 படலம், திருவாலவாய் காண்டம் 16 படலம். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 33. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என பாடியவர் ஔவையார். கேள்வி 34. தமிழர்கள் பிற நாடுகளுக்கு கடற்பயணம் மேற்கொண்ட செய்தியை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். கேள்வி 35. பழந்தமிழர் யவனர் என எந்த நாட்டரை குறிப்பிட்டனர்? பழந்தமிழர் பார்த்தீங்கன்னா கிரேக்கரையும் உரோமனையும் யவனர் என அழைத்தனர். கேள்வி 36. கடலை குறிக்கும் தமிழ் சொற்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இங்கே பறவை என்பது எதை குறிக்கும்னா பறக்கும் பறவையை குறிக்கும். அதே வாரணம், ஆர்கலி, புணரி இவை மூன்றும் கடலை குறிக்கக்கூடிய சொற்கள். கேள்வி 37. கவிமணி தேசிய விநாயகனரின் படைப்புகளுள் பொருந்தாதது எது? மலரும் மாலையும், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி. ஐயை, இங்கே ஐயை என்பது யாருன்னா ஐயை, கொய்யாக்கனி, பாவிய குத்து, பள்ளி பறவைகளிலிருந்து பாவலேறு பெருஞ்சு திருநார் எழுதியிருப்பார். ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் சி. அதே மலரும் மாலையும், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி நூல்களை எழுதுந்து கவிமணி தேசிய விநாயகனார். 38வது கேள்வி எழுந்தெதிர் பிரித்து எழுதுக. எழுந்து குற்றல் எதிர். கேள்வி 39. வாழ்க இலக்கண குறிப்பு தருக. வேங்கோல் வினைமுற்று. கேள்வி 40. நுகர்வே வேட்கை. இதில் வேட்கை என்பதன் எதிர்பொருள். வேட்கைனா விருப்பம் என்று பொருள். வேட்கைனா விருப்பம். அங்கே ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, எதிர்பொருள் கேட்டிருக்காங்க விருப்பமென்மை. கேள்வி 41. தேவரும் மக்களும் பிரமருமாகி மேவிய மகிழ்ச்சி வினைப்பயன் உண்குவர். இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கேள்வி 42. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என குறிப்பிடும் நூல் புறநானூறு. கேள்வி 43. ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவல்லி. கேள்வி 44. மஞ்சட்காமாலையை குணப்படுத்த பயன்படும் மூலிகை எது? கீழா நெல்லி. கீழா நெல்லி, கீழ்காய் நெல்லின்னு கூட அழைக்கலாம். கேள்வி 45. செவிக்குணவு பிரித்து எழுதுக. செவிக்கு கூட்டல் உணவு. கேள்வி 46. உணர்ந்து என்னும் வினையச்சத்தின் பகுதியை தேர்ந்தெடுக்க. உன். கேள்வி 47. வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினைப்பல புரிதல் இன்பம் என பாடியவர் சுரதா. கேள்வி 48. பொறுத்துக. சுவரும் சுண்ணாமும் நூலை எழுதந்து சுரதா. கனிச்சாறு என்ற நூலை எழுதந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார். சரஸ்வதி அந்தாதி நூல் எழுந்து கம்பர். கலிங்கத்து பரணின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 49. காமராசர் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 1939. கேள்வி 50. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாது என்று அறிவுறுத்தும் அறிஞர் மூவா. கேள்வி 51. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1. பண்பு தொகையில் வல்லினம் மிகம். சரி. கூற்று 2. ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகம். சரி. 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகம். சரி. சரியான விடை அனைத்துமே சரி. கேள்வி 52. மார்போலை பிரித்து எழுதுக. மார்பு கூட்டல் ஓலை. கேள்வி 53. நவ்வி நாவினால். இதில் நவ்வி என்பதன் பொருள் மான். கேள்வி 54. ஜெயங்கொண்டார் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1. இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. சரி. இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என அண்ணா பாராட்டி இருப்பாரா? கிடையாது, அண்ணா பாராட்டி இருக்க மாட்டார். அப்போது 2வது தப்பு. 3. இவர் உலாமடல் என்னும் நூலை இயற்றியுள்ளார். ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி உலாமடலும் எழுதியிருப்பார். அப்போது சரியான விடை 1, 3 சரி. கேள்வி 55. கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என புகழ்ந்தவர் யார்? கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். கேள்வி 56. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் திருவிக்கா. கேள்வி 57. மாற்றாரை மாற்றும் படை. இதில் மாற்றார் என்பதன் எதிர்ச்சொல் உறவினர். கேள்வி 58. கண்ணோட்டம் இலக்கண குறிப்பு தருக. கண்ணோட்டம்னா தொழிற்பெயர். கேள்வி 59. இழிவன்று இழிவு கூட்டல் அன்று. இழிவன்று பிரித்து எழுதுக. இழிவு கூட்டல் அன்று. கேள்வி 60. சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மண்ணோ பொறை. இதில் பொறை என்பதன் பொருள், பொறைனா இந்த பாடலுக்கு வரக்கூடிய பொறைக்கு சுமை என்று பொருள். அன்பும் ஆர்வமும் அடக்கமும் இலக்கண குறிப்பு எண்ணுமை. கேள்வி 62. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார்.
கேள்வி 63. என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். கேள்வி 64. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா? சரியான வினா. கேள்வி 65. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டுபிடிக்கவும். அண்ணனோடு போ, கூடு கட்டு, தமிழ் படி. இது மூன்றுமே கட்டளை தொடர். அரசு ஆணை பிறப்பித்தது, இது செய்தி தொடர். அப்போ கட்டளை தொடர் அல்லாத ஒன்று ஆப்ஷன் டி தான் சரி. கேள்வி 66. தன்னறிய திருமேனி சதைப்பொண்டு தவிப்பெய்தி. இதில் அமைந்துள்ள நயம் மோனை. கேள்வி 67. பன்னறிய பலபாடும் போதும். இதில் பலபாடு என்பதன் எதிர்ச்சொல். பலபாடுனா பல துன்பம்னு வரும். இங்கே ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ பல இன்பத்தை குறிக்கும். கேள்வி 68. கனிவாய் இலக்கண குறிப்பு ஊமை தொகை. கேள்வி 69. எச்.ஏ. கிருட்டினார் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1. ரச்சனை மனகுர் ரச்சனை சமய நிர்ணயம் என்னும் நூல்களை இயற்றியுள்ளாரா? கிடையாது. இவர் கிறிஸ்துவ கம்பர் என புகழப்படுகிறார். சரி. இவர் சங்கர நாராயணனிடம் தமிழ் இலக்கியங்களையும் மாணிக்க வாசகதேவரிடம் இலக்கணங்களும் கற்றார். சரி. எச்.ஏ. கிருட்டினார் பற்றிய ஃபேமஸான ஒரு கேள்வி கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவர் யார்? இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. குரூப் 4 லெவலில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்காங்க. அப்போ சரியான விடை கூற்று 2, 3 சரி. கேள்வி 70. திருவள்ளுவரை படித்துப்பார் என்பது எவ்வகை ஆகு பெயர்? திருவள்ளுவரை படித்துப்பார்னா திருவள்ளுவர் அல்ல, திருக்குறளை சொல்லக்கூடியது. அப்போ கருத்து ஆகு பெயர். கேள்வி 71. வெண்குடை இலக்கண குறிப்பு. வெண்மை குற்றல் குடை. அப்போ வெண்குடை என்றது பண்புத்தொகை. கேள்வி 72. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவென்றே சாரல். இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. ஆண்ட என்பதன் வேர்ச்சொல் ஆள். கேள்வி 74. பொருந்தா இணையை கண்டறிக. அரிசினா ஒரைசா, காவிரினா கபிரில், மதுரைனா மதுரை, முசிறினா முரைசான்னு வந்திருக்கணும். இங்கே முசிறினே வந்திருக்கு. அப்போது பொருந்தாத ஆப்ஷன் டி, முரைசோன்னு வந்திருக்கணும். கேள்வி 75. எதுகை தொகையின் இலக்கணம். எதுகை என்பது முதல் எழுத்து அளவுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பு தான் எதுகைன்னு சொல்லலாம். கேள்வி 75க்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 76. பின்வருவனற்றுள் எது மோனை இல்லை? பின்வருவற்றுள் எது மோனை இல்லைன்னா, மோனைனா முதல் எழுத்து கு கு முதல் எழுத்து, கு கா முதல் எழுத்தில் வந்திருக்கு, கா கா முதல் எழுத்து. இங்கே குன்றேறி நின்றார் என்று முதல் எழுத்தில் ஒன்றி வரல. அப்போது சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 77. விடைக்கேற்ற வினாவை தேர்வுக. இழப்பினும் பிற்பயக்கும் நற்பால்குவை. அப்போது இதுக்கு சரியான வினா என்னென்னா, இழந்தாலும் பிற்பயப்பவை எவை? கேள்வி 78. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு. பின்னொற்றுள் காய்ச்சல் எது? எழுத்தெல்லாம். கேள்வி 79. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கடலில் கரைத்த பெருங்காயம் போல. சரியான சொற்றொடர். கேள்வி 80. பிரித்து எழுதுக. வெற்றிலை வெறுமை குற்றல் இலை. கேள்வி 81. குறுந்தொகையின் அடிவரையறை 4 முதல் 8 அடி வரை ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கூட. கேள்வி 82. ஆறளவு பிரித்து எழுதுக. அருமை குற்றல் அளவு. கேள்வி 83. நடுநாள் யாமம் பொருள் தருக. நள்ளிரவு. கேள்வி 84. சேவடி பிரித்து எழுதுக. செம்மை குற்றல் அடி. கேள்வி 85. ஈண்டினியான் ஈண்டு குற்றல் இனியான். சரியான பிரித்தெழுதல். கேள்வி 86. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. சரியான விடை ஆப்ஷன் ஏ. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? கேள்வி 87. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக கேட்டு இருக்காங்க. கேள்வி 88. பொருளும் அருளும் அல்லது மார்க்கசியமும் காந்தியமும் என்ற நூலை எழுதியவர் யார்? பொருளும் அருளும் அல்லது மார்க்கசியம் காந்தியமும் என்ற நூலை எழுதியவர் திருவிக்கா. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்றவர் மூவா. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 90வது கேள்வி. நல்லறம் பிரித்து எழுதுக. நன்மை குற்றல் அறம். 91. இன்மையில் இன்மை விருந்தொரல் வன்மையில் வன்மை மடவார் பொறை. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி எடுத்துக்காட்டு ஊமை அணி. கேள்வி 92. இன்மை இச்சொல்லின் பொருள். இன்மைனா வறுமை என்று பொருள். கேள்வி 93. மறத்தல் வேர்ச்சொல்லை கண்டறிக. மர. கேள்வி 94. கம்பர் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1. இவர் மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள தேரழுந்தில் பிறந்தார். சரி. இவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டா? கிடையாது, 12ஆம் நூற்றாண்டு வந்திருக்கணும். 7ஆம் நூற்றாண்டுக்கு இது. அப்போது 2 தப்பு. 3. இவர் திருக்கை வழக்கம் என்னும் நூலை இயற்றியுள்ளார். சரி. அப்போது சரியானது ஆப்ஷன் சி 1, 3 சரி. 95வது கேள்வி. உண்ணாது இலக்கண குறிப்பு வினையச்சம்.
96 பொறுத்துக. அறத்துப்பால் 38 அதிகாரங்கள், பொருட்பால் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்களுடையது. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 97 இந்திய நாட்டை மொழிகளின் காட்சிசாலை என குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சிசாலை என்று குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம். 98வது கேள்வி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 உயிரிழப்படையின் மாத்திரை அளவு 3 சரி. ஒற்றளப்படையின் மாத்திரை அளவு 1 சரி. ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு அரை மாத்திரை. ஸோ அனைத்துமே சரி 98வது கேள்விக்கு. 99 மேல்வாய்ப்பல்லை கீழுதடு பொருந்துவதனால் பிறக்கின்ற எழுத்து இவ். கேள்வி 100 இன்னா இச்சொல்லின் பொருள். இன்னானா தீய என்று பொருள். 101லேருந்து 125 வரும் மேத்ஸ் கொஸ்டின். அதுக்கான கீ ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். 101 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு 30 சென்டிமீட்டர். 102 ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவுக்கான சரியான விடை 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கேள்வி 103 ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு 25√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கேள்வி 104 12 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனச்சதுரத்தின் பக்கப்பரப்பு 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 105 ஒரு கனச்சதுரத்தின் பக்கப்பரப்பு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் மொத்த பரப்பு 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கேள்வி 106 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 சென்டிமீட்டர் இன்ட்டு 5 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கனச்செவ்வகத்தின் பெட்டியின் மொத்த பரப்புக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 280 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 107வது கேள்வி இரு கனச்சதுரங்களின் பக்கங்களின் விகிதமானது 2:3 அதன் புறப்பரப்புகளின் விகிதம் 4:9 வரும். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 108வது கேள்வி கனச்செவ்வகத்தின் கன அளவு 660 சென்டிமீட்டர் கியூப் மற்றும் அதன் அடிப்பரப்பு 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் உயரம் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். 109வது கேள்வி 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் அளவில் ஒரு நீர்த்தொட்டியின் கொள்ளளவு 75,000 லிட்டர் வரும். 110வது கேள்வி 5 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் அளவில் ஒரு சுவர் எழுப்ப 50 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செங்கற்கள் எத்தனை தேவை? 1000 செங்கற்கள் தேவை. உலோகத்தால் ஆன ஒரு கனச்சதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனச்செவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கனச்செவ்வகத்தின் உயரம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் பாம்பே 6 சென்டிமீட்டர். 112வது கேள்வி ஒரு கனச்சதுர வடிவ நீர்த்தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. 4 மீட்டர். 113வது கேள்வி இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 22 சென்டிமீட்டர் இன்ட்டு 18 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர் 88 சென்டிமீட்டர் 63 சென்டிமீட்டர் அளவில் ஒரு அட்டைப்பெட்டியில் எத்தனை எடுக்கலாம்னா 140 எடுக்கலாம். 114வது கேள்வி ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர் இன்ட்டு 2.5 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்னா 15,200 லிட்டர் தண்ணீர் கொள்ளும். 115வது கேள்வி ஒரு கனச்சதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கப்பரப்பு 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 116வது கேள்வி ஒரு அறையின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 25 மீட்டர் 15 மீட்டர் 5 மீட்டர் ஆகும். அறையின் தரை மற்றும் 4 சுவர்களையும் புதுப்பிக்க ஒரு சதுர மீட்டருக்கு 80 வீதம் செலவு ஆகும் எனில் மொத்த செலவு 62,000. 117வது கேள்வி ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 மீட்டர் 15 மீட்டர் 41 மீட்டர். வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவு 2,520 ரூபாய். 118வது கேள்வி விவசாயி ஒருவர் சாய்வ சதுர வடிவிலான நிலத்தை வைத்துள்ளார். அந்த நிலத்தின் சுற்றளவு 400 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 120 மீட்டர் ஆகும். 2 வெவ்வேறு வகையான காய்கறிகளை பயிரிட அவர் நிலத்தை 2 சம பகுதிகளாக பிரிக்கிறார் எனில் அந்த முழு நிலத்தின் பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 9,600 மீட்டர் ஸ்கொயர். 119வது கேள்வி 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனச்சதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு ஆகியவற்றை காண்க. மொத்த பரப்பு 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர், பக்கப்பரப்பு 294 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 120வது கேள்வி ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் 7:5:2. அதன் கன அளவு 35,840 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் பக்க அளவுகளை காண்க. 56 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர். 121வது கேள்வி
15 சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரு உலோகத்தாலான கனச்சதுரமானது உருக்கப்பட்டு ஒரு கனச்செவகமாக உருவாக்கப்படுகிறது. கனச்செவகத்தின் நீளம் மற்றும் உயரம் முறையே 25 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டரில் அதன் அகலம் காண்க 15 சென்டிமீட்டர். 122வது கேள்வி. ஒரு கனச்சதுர வடிவிலான பால் தொட்டியானது 1,25,000 லிட்டர் கொள்ளளவை கொண்டுள்ளது. அத்தொட்டியின் பக்க நீளத்தை காணுங்க 5 மீட்டர். 123வது கேள்வி. ஒரு செங்கலின் அளவுகள் 24 சென்டிமீட்டர் × 12 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் ஆகும். 20 மீட்டர் நீளம் 48 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 6 மீட்டர் உயரமுள்ள ஒரு சுவர் எழுப்பதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கள் தேவை? 25,000 செங்கற்கள் தேவை. 124வது கேள்வி. 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 900√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 125வது கேள்வி. ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்க பரப்பை காண்க 1600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ மேத்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 25 மேத்ஸ் வந்து அளவியல் டாப்பிக்கு வெரி இம்பார்ட்டன்ட். குறிப்பாக ஸ்கூல் புக்ஸை பொறுத்தவரை அப்படியே வந்து ரிப்ளை ஆகுது. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஷேர் பண்ணப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.